இந்த தீவிரவாத கேந்திரங்கள் கதம் கதம் ஒரு 1:05 ஆரம்பிச்சு ஒரு 25 நிமிடங்கள்ல திட்டமிட்டபடி ரொம்ப துல்லியமாக இந்த டெரரிஸ்ட் ஸ்கேம் சைட்ஸை ரொம்ப துல்லியமாக நமது படைகள் வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தி. இது எப்போ நடத்தப்பட்டது? ஏன்னா அது நடக்கும்போது பிரேக்கிங் நியூஸாக வராது. நடந்து முடிந்து அது வெற்றி பெற்ற பிறகுதான் நாட்டு மக்களுக்கு இராணுவத்தால் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வரைக்கும் அது ஒரு ரொம்ப குறுகிய வட்டத்துக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தகவலாக பிரதமர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளுடைய தளபதிகள் இப்படி ரொம்ப குறுகிய மட்டத்துக்கு மட்டுமே கண்காணிக்கக்கூடிய விஷயமாக இருந்த விஷயம் வெறும் 25 நிமிடங்கள்ல ஒரு பெரிய தாக்குதல் துல்லியமாக எந்த பிசிறும் இல்லாம எந்த கோளாறும் இல்லாம ஒரு சிறிய பின்னடைவு கூட இல்லாம நடந்திருக்கிறது. இந்த பின்னடைவு அப்படின்னு பார்க்கும்போது இது வெற்றிகரமாக நடத்த முடியாதது மட்டும் இல்லை, இதில் கொலாட்ரல் டேமேஜஸ் ஏற்படலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னி வரைக்கும் நான் இப்போ பாகிஸ்தானோட வெப்சைட்ஸில் பார்க்கும்போது அப்பாவி மக்களை கொண்டுட்டாங்க, எங்களுடைய குழந்தைகளை கொண்டுட்டாங்க, பெண்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்கவே இல்லை பாகிஸ்தான். அதற்கான இடமும் நம்ம கொடுக்கல. ஏனென்றால் துல்லியமாக இந்த டெரர் கேம்ப்ஸ் என்று ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வைத்துக்கொண்டு, இந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு மட்டும் இருக்காது, இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைவ் ஐஸ் போன்ற பல உலகத்துடைய முக்கியமான கேந்திரமான நாடுகளுடைய ஏஜென்சிஸுக்கும் இருக்கும். ஸோ எல்லோருக்கும் தெரியும் நம்ம இந்தியா தாக்கியது டெரரிஸ்ட் சைட்ஸா இல்லை சும்மா ஏதோ சொல்றாங்களா அப்படின்னு. அப்படி ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது, கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எழுப்பி இப்படி தாக்குதல் நடத்தினோம், இந்த இடத்துல இவ்வளோ பேர் தாக்குதல் பயிற்சிகள் எடுத்தாங்க, அஜ்மல் கசாபுடைய பயிற்சி இடம் இது அப்படின்னு இவ்வளோ விரிவான விளக்கத்தை ரொம்ப தெளிவாக எந்த விதமான ஆம்பிக்விட்டிக்கும் இடம் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன யந்திரங்கள் யூஸ் பண்ணாங்க, என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு வரல. அதனது பின்புலம் நடத்தப்பட்டது எப்படின்னு விளக்கப்பட்டது. எப்போது அப்படின்னு பார்க்கும்போது 1 மணிக்கு தொடங்கி 1:05 தொடங்கி அதிகாலை 1:30 மணிக்கு ஒட்டுமொத்தமாக கதம்னு முடிச்சுட்டாங்க. இது இந்திய ராணுவ வரலாற்றில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஆபரேஷனாக கொண்டாடப்படும். சர்வதேச போர் வல்லுநர்கள் கூட இதை வரலாற்றில் முக்கியமாக படிப்பாங்க. இப்போ வெற்றிகரமான போர்கள்லாம் பார்க்கும்பொழுது இஸ்ரேலுடைய 73 67 யுத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஆபரேஷனாக சர்வதேச போர் வல்லுநர்களால் நிச்சயமாக இந்த ஆபரேஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் என்று சொல்லுவாங்க, ரொம்ப ஆழமாக உள்ள போய் பஞ்சாப் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது ஆழமாக இருக்கிறது, எல்லைப்புறத்தில் தாண்டி உள்ள ரொம்ப போய் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வெற்றிகரமான விஷயமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது.